பார்க்கக்கூடியவர், என்னுடைய நண்பர், அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர் என்று சொன்னவுடன் அந்த மலையினுடைய அசைவு நின்றது என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அடுத்தது உமர் அவர்கள் வந்தார், மீண்டும் மலை அசைய ஆரம்பித்தது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு முன்னறிவிப்பு செய்தார், என்னோடு ஒரு சித்திக் இருக்கிறார், அடுத்து அமர்ந்திருப்பவர் ஒரு ஷஹீத் என்கிறார். ஷஹீத் என்றால் முன்னறிவிப்பு, அவரை மக்கள் கொல்ல போகிறார்கள். அது உமருடைய பாடத்திலே இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். இந்த விஷயத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கூறிய செய்தியை ஹதீஸ்களிலே பார்க்கலாம். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் ஒரு தோட்டத்தில் ஓய்வெடுப்பதற்காக வேண்டி அமர்ந்து கொண்டிருந்தார். தோட்ட காவலாளியை நியமித்து கொஞ்ச நேரத்தில் அங்குமிங்குமாக விசாரிக்கிறார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த தோட்டத்தில் இருக்கிறார் என்று செய்தி வருகிறது. தோட்ட காவலாளி இடத்தில் அனுமதி கேட்கிறார்கள். அவர் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் கேட்டுவிட்டு சொல்கிறேன், நில்லுங்கள் என்கிறார். இந்த காவலாளி போய் அபூபக்கர் சித்திக் அவர்கள் வந்திருக்கிறார், உங்களோடு அமர வேண்டுமாம் என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு முன்னறிவிப்பு அன்பார்ந்த சொற்களே, அந்த தோட்ட காவலாளியை பார்த்து வந்திருப்பவர் யார் என்றார். அபூபக்கர் சித்திக் அவர்கள். அவரை உள்ளே வர அனுமதி கொடுங்கள், அவர் வருவதற்கு முன்னால் அவரிடத்தில் சொல்லுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தீர்மானித்து விட்டான், நீங்கள் ஒரு சொர்க்கவாசி என்று அவருக்கு ஒரு நற்செய்தி சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சொர்க்கவாசியாக அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அறிவிப்பு செய்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த தோழர் போகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு அனுமதி கொடுத்தார், ஆனால் ஒன்று, நீங்கள் சொர்க்கவாசியாம், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். அந்த மக்களுடைய மனோபாவம், அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய ரசூலோடு வாழ்ந்த காலம், அவர்கள் அந்த மதீனாவிலே நடமாடிய விதம், அப்படியானால் மறுமை நாளில்தான் நன்மை தீமை எடை போட்ட பிறகு நரகம் சொர்க்கம் தீர்மானிக்கப்படும். சொர்க்கத்தில் தான் நாம் எல்லாம், யாரெல்லாம் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள், யாரெல்லாம் நரகத்தில் இருக்கிறார்கள், நம்மோடு வாழ்ந்த நண்பர்கள் எத்தனை பேர்கள், நம்முடைய குடும்பங்களிலே யார் யார், நம்முடைய உறவினர்கள் யார், எல்லாம் மறுமை நாளிலே தான் தெரியும். ஆனால் மக்காவிலும் மதீனாவிலும் வாழ்ந்த அந்த மக்கள் எல்லாம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே சொர்க்கவாசிகளோடு வாழ்ந்த மக்கள், அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அல்லாஹ்வுடைய ரசூல் வாக்களித்த, அவர் சொர்க்கவாசி, இவர் சொர்க்கவாசி, அவர் சொர்க்கவாசி, சொர்க்கத்தில் அவருக்கு உன்னதமான இடம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசி என்று யாருக்கெல்லாம் நற்செய்தி சொன்னார்களோ அவர்கள் எல்லாம் இந்த பூமியில் சொர்க்கவாசிகளாக நடமாடிய மக்கள். அந்த மக்கள் அன்பான சகோதரர்களே, இந்த அபூபக்கர் சித்திக் அவர்கள் தன்னுடைய சொந்த வாழ்வில் எந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமாக சொர்க்கத்திற்குரிய இபாதத்துகளை பேணி பாதுகாத்தவர் என்பதையும் இங்கே நினைவு கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இப்பொழுது சொல்ல போகிற இந்த காரியத்தை ஒரே நாளில் ஒருங்கே யார் தொடர்ந்து பேணி வருகிறார்களோ அவர்கள் நிச்சயம் சொர்க்கம் செல்வார்கள். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இன்றைக்கு நோன்பு வைத்திருப்பவர் உங்களில் யார்? இரண்டாவது, இன்றைக்கு உங்களில் ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றவர் யார்? மூன்றாவது, இன்றைக்கு ஒரு நோயாளியை சந்தித்து அவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்தவர் உங்களில் யார்? நான்காவது, ஏழை எளியவர்களுக்கு தர்மம் கொடுத்தவர் இன்றைக்கு உங்களில் யார்? எல்லா சஹாபாக்களும் மௌனமாக இருக்கிறார்கள். 4 காரியத்தை ஒரே நாளில் தொடர்ந்து செய்திருக்க வேண்டும். எழுந்திருந்தார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, யார சொல்லலாம், நான் செய்தேன், நீங்கள் சொர்க்கவாசி, நீங்கள் சொர்க்கவாசி. அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு சொர்க்கத்திற்குரியவர்கள் என்கிற நற்சாந்தை பெற்றிருந்தாலும் சொந்த வாழ்வில் அவர்கள் செய்த இபாதத்துகள், நமக்கும் சொர்க்கம் வேண்டும் ஆசை உண்டு, ஆனால் அடைகின்ற முயற்சியில் நாம் எல்லாம் தோற்று போனவர்கள். நரகத்தை கண்டு பயப்படுகிறோம், சிறிய வேதனை கூட நம்மால் தாங்க முடியாது என்று அஞ்சுகிறோம், ஆனால் அதிலிருந்து ஒதுங்கி வாழ்கிறோமா என்றால் இல்லை. நரகத்திற்குரிய காரியத்தை தாராளம் செய்கிறோம். நம்முடைய நிலைப்பாடுகள் மாற வேண்டும். எதையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்திற்குரிய காரியம் என்று சொன்னார்களோ அவைகளையெல்லாம் நம்முடைய வாழ்விலே நாம் பின்பற்ற வேண்டும் என்பான சொல்களை. இதே போல அபூபக்கர் சித்திக் அவர்களை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இன்ன பிற சம்பவங்களையும் பாருங்கள். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படியே மறுமையை பற்றி பேசுகிறார்கள். சொர்க்கம் என்பது 7 வாசல்களை கொண்டது. ஒவ்வொரு வாசலுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு பெயர் வைத்திருப்பான். அப்போ ஒவ்வொரு இபாதத்தை சிறப்பாக செய்த, நோன்பை அதிகமாக நோற்ற, ரமலானுடைய நோன்பு, சவ்வாலுடைய நோன்பு, மாதாந்திர நோன்பு, வாராந்திர நோன்பு, எல்லா நோன்புகளையும் நோற்ற அடியான் ரையான் என்கிற வாசல் வழியாக அழைக்கப்படுவான்.
இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தினுடைய வாசலுடைய சிறப்புகளை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். இப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்பொழுதும் கொஞ்சம் புத்தி கூர்மையானவர். அவள் எழுந்து, யா ரசூலல்லாஹ், எந்த வாசல் வழியாக வேண்டுமானாலும் நீங்கள் வரலாம் என்று அல்லாஹ் சொல்லுகிற தகுதிக்குரிய மனிதன் யாராவது மறுமையிலே உண்டுமா யா ரசூலல்லாஹ்? என்ன கேள்வி? அந்தந்த பர்டிகுலர் வாசல் வழியாக அல்ல, நீங்கள் எந்த வாசல் வழியாக வேண்டுமானாலும் வரலாம், நீங்கள் அந்த அளவுக்கு என்னிடத்தில் பிரியமானவர் என்று அல்லாஹ் யாரையாவது சொல்லுவானா யா ரசூலல்லாஹ் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன பதில், அதில் நீங்களும் ஒருவர் என்பதை மறந்து விட்டீர்களே, அதில் நீங்களும் ஒருவர். இனி அவருடைய பேணுதலான வாழ்வை பாருங்களேன் நண்பார்ந்த சொற்களே. ஒரு நாள் அவரை அழைத்து ஒரு மனிதர் ஒரு விருந்து போடுகிறார். விருந்தை உண்டு விட்டார். விருந்து உண்டு முடித்து அவர் வெளியேறுகிற பொழுது அபூபக்கர் சித்திக் அவர்களை பார்த்து விருந்து கொடுத்தவர் இப்படி சொல்கிறார், நான் உங்களுக்கு ஒரு ஆட்டை அறுத்து விருந்து போட்டேனே, அந்த ஆடு எந்த ஆடு என்று உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நான் ஒரு நாள் ஒரு மனிதனுக்கு ஒரு ஜோசியம் சொல்லி இருந்தேன், அது அவனுக்கு பழித்திருந்தது, ஆகவே நன்றி கடன் செலுத்த அவன் எனக்கு இந்த ஆட்டை தந்தான். உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயில் கையை விட்டு வாந்தி எடுத்தார்கள். எதற்காக? ஹராமான, மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு உணவு கூட இந்த உடம்பிலே செல்லக்கூடாது. இது சொர்க்கத்திற்குரிய உடம்பு, இது நரகத்திற்குரிய உடம்பு அல்ல. இது அல்லாஹ்வுடைய அமானிதம் நமக்கு கிடைத்த உடம்பு. இதுக்குள் ஒரு ஹராமான ஒரு அரிசி பருக்கை கூட இந்த உடம்புக்குள் செல்லக்கூடாது என்பதில் பேணுதலாக இருந்தவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்படி வளர்த்தினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த மக்களுக்கு முன்மாதிரி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு ஒரு நாள் வந்தார்கள் விருந்துக்காக வேண்டி. வந்தவுடன் வீட்டில் ஒரு திரைச்சீலை, வாசலிலே ஒரு திரைச்சீலை தொங்க விடப்பட்டிருக்கிறது. அந்த திரைச்சீலையில் ஒரு உருவம் இருந்தது. யதார்த்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்தை புறக்கணித்து விட்டு திரும்ப சென்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடி போய், அல்லாஹ்வுடைய ரசூலே, விருந்தை ஏற்க என்ன காரணம், மறுக்க என்ன காரணம், ஏன் ஓடி வந்தீர்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வீட்டினுடைய வாசலில் உருவச்சிலை இருக்கிறது, உருவப்படம் பொதித்த திரைச்சீலை இருக்கிறது, திரைச்சீலை இருந்தால் மலக்குமார்கள் வரமாட்டார்கள், ஆகவே இந்த விருந்தை உண்ண முடியாது என்றார்கள். திரைச்சீலை அப்புறப்படுத்தப்பட்ட பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவு உண்டார்கள். நமக்குரிய பாடம் என்ன? இதில் நமக்குரிய பாடம் என்ன? அன்பார்ந்த சோர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பிறகு ஒரு காலம் வரும், அது கியாம நாளின் அறிகுறி. அங்கே மனிதன் ஹராமையும் பார்க்க மாட்டான், ஹலாலையும் பார்க்க மாட்டான். தன்னுடைய வாழ்வில் அவன் ஹராம் ஹலால் பேணுதலாகவே அவன் நடக்க மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பித்அத்தான காரியம், வரதட்சணை திருமணங்கள், பித்அத்தான மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட மார்க்கத்திற்கு புறம்பான வைபவ நிகழ்ச்சிகள், அங்கே நடத்தப்படுகிற கொடுக்கப்படுகிற விருந்துபச்சார காரியங்கள், அதில் போய் சாதாரணமாக நாம் உண்ணுகிறோம். நம்மை பொறுத்தவரையில் அது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக கூட நீங்கள் கருதுகிறீர்கள். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் ஹராமான அடிப்படையில் உணவு உண்கிறானோ, ஹராமானதை அணிகிறானோ, ஹராமான ஆடை அணிகிறானோ, அவனுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது. மார்க்கத்திற்கு புறம்பான ஒரு வைபவம் பித்அத்துகள் நடக்கிறது. அந்த பித்அத்தில் போய் உணவு உண்டு அதை அங்கீகரித்தோம் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பித்அத்தை ஊக்குவித்தவன் இஸ்லாத்தை தகர்த்து விட்டான். பித்அத்தை ஊக்குவித்தவன் இஸ்லாத்தை தகர்த்து விட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப அன்றைய கால மக்கள் மார்க்கத்திற்கு புறம்பான சம்பவம் நிகழ்ந்தால் அதை மிக வன்மையாக கண்டிக்கக்கூடிய மனோபாவம் உடையவர்களாக இருந்தார்கள். அந்த அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்காமல் இருந்தார்கள். ஆகவேதான் உண்ட உணவை அவர் வாந்தி எடுக்கிற அளவுக்கு ஒரு பேணுதலான ஒரு மாமனிதர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவரிலிருந்து அப்படிப்பட்ட பாடத்தை நாம் படிக்க வேண்டும். அவர்கள் சொர்க்கவாசிகள், சொர்க்கத்திற்குரிய மக்களுடைய பாடங்கள் இவைகள் எல்லாம். அல்லாஹ்வுடைய ரசூல் மரண நேரத்தில் நோய்வாய்ப்பட்டு கிடந்தார்கள். இஷாவுடைய நேரம், மக்கள் எல்லாம் இஷா தொழுகைக்கு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய ரசூல் எழுந்து ஒது செய்ய முற்பட்டார். மயக்கம் போட்டு கீழே விழுந்தார். 3 முறை தொடர்ந்து மயக்கமுற்று கீழே விழுந்து இனி நம்மால் மக்களுக்கு தொழுகை நடத்த முடியாது என்கிற நிலை வரும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அவர்களை அழைத்து உம்முடைய தந்தையை உடனே வரச் சொல் என்றார்கள். அபூபக்கர் சித்திக் அவர்கள் மக்களுக்கு தொழுகை நடத்த வேண்டும் என்று கடுமையாக உத்தரவு பிறப்பித்தார். அதே போல அபூபக்கர் சித்திக் அவர்கள் 2வது முறையாக மக்களுக்கு தொழுகை நடத்தினார். மக்கள் எல்லாம் தொழுவதை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டினுடைய திரைச்சீலையை அகற்றி பார்க்கிறார். மக்கள் ஜமாத்தோடு தொழுகிறார்கள் அபூபக்கர் அவர்களை பின்பற்றி. ஒரே சந்தோஷம். உடனே ஃபضل இப்னு அப்பாஸ், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 நபித்தோழர்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து என்னை பள்ளிக்கு தூக்கி செல்லுங்கள் என்றார்கள்.
என்னால் நடக்க முடியாது, என்னை பள்ளிக்கு தூக்கி செல்லுங்கள். ஜமாத் நடக்கும்போது வீட்டில் இருக்க முடியாது. எப்பொழுது? நடக்க முடியாத நேரத்தில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர வைத்து தொழுகை நடத்த அபூபக்கர் பின்னால் வந்தார். ஒரு சம்பவம் உண்டு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய ரசூல் உயிரோடு வாழும் பொழுது இப்படி முன்னிலைப்படுத்தியதை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒரு நாள் ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து ஒரு காரியம் குறித்து கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் நாளை வா என்றார்கள். அந்த பெண்மணி திரும்ப கேட்டார், அல்லாஹ்வுடைய ரசூல் நாளை வரும்பொழுது மரணித்து விட்டாலோ, நாளை வரும்பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் இல்லாமல் போனாலோ நான் என்ன செய்வது என்பதை மனதில் கருத்தில் கொண்டு நாளை நான் வந்து நீங்கள் இல்லாவிட்டால் என்ன செய்வது என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்ன பதில், நான் இல்லாவிட்டால் உங்களுக்கு அபூபக்கர் உண்டுமே, நான் இல்லாவிட்டால் உங்களுக்கு என்னுடைய தோழர் அபூபக்கர் உண்டுமே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சம்பவத்தை கூட நம்மால் பார்க்க முடிகிறது. இனி அவருடைய தர்ம சிந்தனை, அதற்கு நிறைய உதாரணங்கள் உண்டு. ஒரு உதாரணம், தபூக் போர் நடக்க போகிறது. இந்த தபூர் போருக்காக வேண்டி உங்களால் முடிந்த பொருளாதாரத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி உதவி செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்பொழுது மக்கள் எல்லாம் பொருளாதாரத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மட்டும் ஒரு எண்ணம் தோன்றியது. என்ன எண்ணம்? இப்போ அல்லாஹ்வுடைய பாதையில் பொருளாதாரத்தை எடுத்து எல்லோரும் வரப்போகிறார்கள். இந்த நேரத்தில் நம்முடைய பொருளாதாரம் தான் அதிகமாக இருக்க வேண்டும். இந்த விஷயத்தில் அபூபக்கர் அவர்களை கூட நாம் விஞ்ச வேண்டும் என தீர்மானித்து நேரடியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய வீட்டுக்கு செல்கிறார். தன்னுடைய சொத்தை இரண்டாக பிரிக்கிறார். ஒன்று தன்னுடைய மனைவி மக்கள் குடும்பத்திற்கு, இன்னொன்றை எடுத்துக்கொண்டு வரிசையிலே நிற்கிறார்கள். அவருக்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் அவர்கள் கொஞ்ச நேரத்தில் வந்து வரிசையில் நின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஆட்களிடமும் வாங்குகிறார். உமர் அவர்களை பார்த்தால் சொத்து நிறைய வைத்திருக்கிறார், நிறைய தீனார், நிறைய வெள்ளி காசுகள். உமர் அவர்களே, ஏன் இவ்வளவு? உங்களுடைய வீட்டில் ஒன்றும் இல்லையா? யார் ரசூலல்லாஹ்? வீட்டுக்கு சென்றேன், சொத்தை இரண்டாக பிரித்தேன், ஒன்று அல்லாஹ்வுடைய பாதையில், இன்னொன்று எனக்கு. அவருக்கு ஒரே சந்தோஷம். அடுத்தது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவரும் சிறு தீனாரை கொடுத்தார். தோழரே, உங்களுடைய வீட்டில் என்ன? என்னுடைய வீட்டில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எனக்கு போதும். என்னுடைய வீட்டில் அல்லாஹ் உண்டு, என்னுடைய வீட்டில் அல்லாஹ்வுடைய தூதராக உங்களுடைய நடைமுறை உண்டு, இனி எனக்கு வேறொன்றும் வேண்டாம் என்றார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிர்ந்து போனார். இனி நம்முடைய வாழ்நாளில் இந்த அபூபக்கரை எந்த வகையிலும் மிஞ்ச முடியாது என்று தீர்மானித்தார். இனி ஒரு சம்பவத்தை சொல்லவா? கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இது சாத்தியமே இல்லை என்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம். சுருக்கமாக, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது ஒரு மோசமான ஒரு அவதூறு சொல்ல ஒரு காலம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 15 நாள் தேம்பி தேம்பி அழுத ஒரு சந்தர்ப்பம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது ஒரு அவதூறு சொல்லி அந்த அவதூறு மதீனா முழுக்க யூதர்களால், முனாஃபிக்குகளால் திட்டமிட்டு பரப்பப்பட்டு அதற்கு ஒரு சில நபித்தோழர்களும் பலிகேடானார்கள். இருக்குமோ? அப்படி இருக்குமோ? இப்படி இருக்குமோ? ஏன் இருக்கக்கூடாது? இருந்தால் என்ன தவறு? பேச ஆரம்பித்தார்கள். அதில் ஒருவர் மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் யார் என்றால் பத்ர் போரில் பங்கெடுத்த ஒரு நபித்தோழர். இந்த மிஸ்தஹ் யார் என்றால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய சொந்த பணத்தில் அவரை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய சொந்த பணத்தில் அவருக்கு தேவையான உணவு கொடுத்து அவரை பராமரித்துக் கொண்டிருக்கிறார். அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு செய்தி வருகிறது, மிஸ்தகும் சேர்ந்து உங்களுடைய மகளின் மீது இப்படி சொல்லுகிறார். யோசித்து பாருங்களேன், நாம இருந்தா விடுவோமா? நம்மிடத்தில் பணிபுரிகிற ஒருவன் இப்படி ஒரு தவறை செய்தால் கூட நம்மால் ஜீரணிக்க முடியாது. பணிபுரிகிறவன், பணிக்காக வேண்டி ஊதியம் வாங்குகிறவன், இது பணி அல்ல, வளர்த்துகிறார். மிஸ்ஸாதே ரசூலுல்லாஹி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேள்விப்பட்டவுடன் துடியாய் துடித்து போனார். சொன்னார், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நாளது முதல் உனக்கு ஒரு பைசா கூட தர மாட்டேன், இனி உனக்கு என்னுடைய காசு கிடையாது, ஹராம் என்றார்கள். சொல்லுகிற உரிமை உண்டு. காரணம், பாதிக்கப்பட்டது அவருடைய மகள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவி, நமக்கெல்லாம் தாய், இன்னவர மக்களுக்கெல்லாம் தாய், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவி, சொந்த தோழருடைய மகள். அவரை உடன் இருக்கிற ஒரு மனிதர் இப்படிப்பட்ட ஃபித்னா ஃபசாதில் ஈடுபடுகிறார். அல்லாஹ்வே சத்தியமாக இனி உனக்கு என்னுடைய தர்மம் கிடையாது, பொருளாதாரம் கிடையாது என்கிறார்கள். அல்லாஹ் என்ன செய்கிறான்? இந்த சொர்க்கத்து வாசியை மென்மேலும் அல்லாஹ் தூய்மைப்படுத்த, அவருடைய உள்ளத்தில் இருக்கிற கசடுகளை அகற்ற, எல்லா மக்களுக்கும் அவர் முன்மாதிரியாக திகழ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்த ஏற்பாடு 24வது அத்தியாயத்தின் 22வது வசனத்தை அல்லாஹ் உடனே இறக்குகிறான். அல்லாஹ் சொல்கிறான், வலா யஅதலில் வலா
22வது வசனம் வலா யஅத்தலி உலில் ஃபضل மின்கும் வஸ்ஸஅதி அன் யுது உலில் குர்பா வல் மசாகீன வல் முஹாஜிரின ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு உங்களில் இருக்கிற செல்வந்தர்கள் முஹாஜிர்களுக்கோ அன்சாரிகள்